இப்ப பாருங்க, நல்லா கவனிங்க. பெண்கள்கிட்ட இந்த பழக்கமும் இருக்குது. இது உண்மையிலேயே பெண்களுக்கு உண்டான பழக்கமுங்க. பெண்கள் என்ன செய்வாங்க? ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு போங்க, உங்க வீட்டில் பீரோல ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ண பீரோல ஆண்களுடைய ட்ரெஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, பெண்களுடைய ட்ரெஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. அந்த ஆணுடைய ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கபோர்டில் ஒரு மூலையில தான் ஆண்களுடைய ட்ரெஸ் இருக்குமா இருக்காதா? ஆனா அதே நேரத்துல பெண்களுடைய ட்ரெஸ் பாருங்க, மேல உள்ள கபோர்டு, கீழே உள்ள கபோர்டு, அது கீழே உள்ள கபோர்டு மட்டும் இல்லாம அந்த பீரோலும் பத்தாம பக்கத்துல உள்ள கபோர்டு, அதுல மேல கீழே கீழே அதுவும் பத்தாம இன்னொன்னு வாங்கி வச்சிருப்பாங்க. இன்னொரு பீரோலையும் வாங்கி அது ஃபுல்லா ட்ரெஸ் இருக்கும். இதையும் தாண்டி இந்த இன்னைக்கு சொல்லவே தேவையில்லை எதெல்லாம் வருது. மட்டும் இல்லாம இன்னைக்கு நிறைய செல்போன், ராஜஸ்தான்ல சட்டம் போட்டிருக்கு பக்கத்து ஏரியாக்கள்ல, என்னன்னா பெண்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுவது கூடாது. இஸ்லாம் அதான் ஆரம்பத்தையும் சொல்லிட்டு இருக்கு. எதெல்லாம் தப்பான விஷயங்களை கூட்டிட்டு போகுமோ அது உங்களுடைய பெண்களுக்கோ உங்களுடைய வீட்டில் உள்ளவங்களுக்கும் வாங்கி தராங்கன்னு சொல்லுது. கவர்மெண்ட் சட்டம் போடுது. என்ன தெரியுமா போடுது? நீங்க என்ன செய்யாதீங்க, பெண்கள் இனிமேல் என்ன செய்யக்கூடாது, ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது, பட்டன் போன் மட்டும் தான் சட்டம் போட்டிருக்கு. பெண்கள் இனிமேல் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதனால பெரிய தலைவலி கணவன்மார்களுக்கு அல்லது அத்தாமார்களுக்கு அல்லது அண்ணன்மார்களுக்கு பெரிய தலைவலி இந்த பொம்பளைங்கனால. என்னன்னா இந்த வாட்ஸ்அப்பை பார்க்கறது, ஃபேஸ்புக்கை பார்க்கறது, இன்ஸ்டாகிராம் பார்க்கறது, யூடியூப் பார்க்கறது, இதுல யாராச்சும் ஏதாவது என்ன செய்வாங்க, எதையாச்சும் ஒரு ஆடியோ ட்ரெஸ் போட்டு இப்படி ஒரு டான்ஸ் ஆடிட்டு போயிட்டா எனக்கு அதே மாதிரி ட்ரெஸ் வேணும். நான் அதை அங்கே பார்த்தேன், இந்த வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். இன்னொன்றுக்கு நிறைய வலைதளங்கள் வந்துருச்சு. என்னது, உதாரணமா இந்த விக்கிறானுக்கு தெரியுமா ஆப்பு, சில ஆப்பு, அந்த ஆப்பை கொண்டு வீட்டில் இருக்கக்கூடிய ஆம்பளைகளுக்கு பூரா ஆப்பை வச்சு விட்டுறான். இவங்க சும்மா நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது சீலை